இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜேஇ அட்வான்ஸ்ட் ஜேஇ அட்வான்ஸ்ட் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி தான். ஸோ ஜேஇ அட்வான்ஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஜேஇ அட்வான்ஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது, இதில் வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியதை பார்ப்போம். என்ன முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது? ஸோ இந்த எக்ஸாமை யார் எழுதலாம்? ஃபஸ்ட்டு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதாவது ஜேஇ அட்வான்ஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நான் எழுதணும் அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கணும்னா முதல்ல ஜேஇ மெயின் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஜேஇ மெயின் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இல்லைன்னா நம்ம இந்த ஜேஇ அட்வான்ஸ்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எழுத முடியாது. ஃபஸ்ட்டு ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ ஓகே, ரெண்டாவது பாயிண்ட் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா ஜேஇ அட்வான்ஸ்டு இருந்தால் மட்டும்தான் ஜேஇ அட்வான்ஸ்டு பாஸ் வித் குட் ரேங்கிங். ஸோ ஜேஇ அட்வான்ஸ்டு பாஸ் பண்ணியிருக்கணும், அதே நேரத்தில் வித் குட் ரேங்கிங். அப்படி இருந்தால் தான் ஐஐடியில் சீட் கிடைக்கும். ஓகேவா? ஐஐடியில் சீட் கிடைக்கும். மூணாவது பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஐஐடி ஜேஇ அட்வான்ஸ்டை பற்றி. இந்த எக்ஸாம் வந்து ஜேஇஇ அட்வான்ஸ்ட் tougher than JEE main. ஸோ ஜேஇ மெயினை விட இது டஃப்பாக இருக்கும். ஓகேவா? ஜேஇ மெயினை விட டஃப்பாக இருக்கும். Tougher than JEE மெயின்ஸ். ஸோ அப்படின்னா என்னன்னா ஜேஇ அட்வான்ஸ்ட் எக்ஸாம் வந்து ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாமோட ஏறக்குறைய 2-3 மடங்கு இன்னும் அதிகமாக கூட இது ரொம்ப கஷ்டமான ஒரு எக்ஸாம். ஏன்னா ஐஐடியில் சேரணும் இல்லையா? டயர் 1 இன்ஸ்டிடியூஷன். ஐஐடி வந்து டயர் 1 இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா. ஸோ அப்போது தரமான இன்ஸ்டிடியூஷனில் சேரணுன்னா நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அது எப்படி எதோட டஃப்பாக இருக்கும்னா மெயின்ஸோட டஃப்பாக இருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப சேலஞ்சிங்கான கொஷின்லாம் எடுத்து சால்வ் பண்ணி, அட்வான்ஸ்டு கொஷின் எல்லாம் சால்வ் பண்ணி, டஃப்பான கொஷின்லாம் சால்வ் பண்ணி அதை தரவாக தெரிஞ்சு வச்சுருந்தா மட்டும்தான் ஜேஇ மெயின்ஸ் பாஸ் பண்ண முடியும். ஜேஇ மெயின்ஸ் பாஸ் பண்ணாதான் ஜேஇ அட்வான்ஸ்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத முடியும். அது எழுதினா மட்டும் பாஸ் பண்ணிட முடியாது. இது மெயின்ஸோட ஜேஇ அட்வான்ஸ்டு டஃப்பாக இருக்கிறதுனால அதை ரொம்ப சேலஞ்சிங்காக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை பாஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ஐஐடியில் வந்து சீட் கிடைக்கும். நம்ம நினைக்கிற ஐஐடியில் நினைக்கிற கோர்ஸ் வந்து கிடைக்கும். அதுவும் நல்ல ரேங்கிங், ஜேஇ அட்வான்ஸ்டில் நல்ல ரேங்கிங் இருந்தால் தான் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து ஜேஇ அட்வான்ஸ்டை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்.